எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் ஆர் டேப்பிங் டெக்னிக் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் வரக்கூடிய ஒரு தெரப்பி தான் அக்யூபங்க்சர் தெரப்பி. ஸோ இந்த அக்யூபங்க்சர் தெரப்பியில் ஒரு பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் ஆர் டேப்பிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இப்போ அக்யூபங்க்சர்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மெரிடியன் பாயிண்டில் வந்து நம்ம ஒரு நீடல் இன்சர்ட் பண்ணுறது மூலிமா ஒரு டிசீஸ் ஆர் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அக்யூபங்க்சர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அதே மெரிடியன் பாயிண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது மூலயமா ஹீல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அக்யூப்ரெஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போது அதே அக்யூபங்க்சர் பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு டேப்பிங், அதாவது நம்மளோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி டேப் பண்ணுறது மூலயமா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுறோம், நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த டைம்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேப் பண்ணுறது மூலிமா ஒரு மெரிடியன் பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு அக்யூபங்க்சர் பாயிண்டில் வந்துட்டு டேப் பண்ணுறது மூலிமா நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நார்மலாக ரெகுலேட் ஆகுது. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதோட டெஃபினிஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ எனர்ஜினா என்ன, நான் ரொம்ப நேரமாக இந்த எனர்ஜி பாஸ் ஆகிட்டுருக்கு, நம்மளோட எனர்ஜி வந்து ஹோமியோஸ்டாசிஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த எனர்ஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட் எனர்ஜி வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எப்படி பாஸ் ஆகுதுன்னா மெரிடியன்ஸ் வழியாக வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்மளோட பாடியோட அவுட்டர் சைட்லையுமே எனர்ஜிஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்துட்டு ஆரா எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளோட எனர்ஜி நம்மளோட பாடியில் பாஸ் ஆகக்கூடிய இந்த எனர்ஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிஷியன்சி ஆர் வந்து எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இருக்குது அப்படின்னா இட் மே லீட்ஸ் டு டிஸார்டர் ஆர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இருக்கக்கூடிய தியரிஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த எனர்ஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரெகுலேட் பண்ணுறது, அது குறைவாக பாஸ் ஆனாலும் சரி இல்லை அதிகமாக பாஸ் ஆனாலும் சரி ஒரு டிசீஸை காஸ் பண்ணுது. இதை வந்து டேப் பண்ணி சமநிலைக்கு மாற்றுறது தான் இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸில் பண்ண போகிறோம். இது எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லை, அக்யூபங்க்சர் அண்ட் தென் அக்யூப்ரெஷரில் இதுதான் இப்படி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் தென் இப்படி தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் வந்துருக்கு. இப்போ இந்த எனர்ஜி ரிலேட்டட் டு அவர் பாடி டிசீஸ் ஆர் டிஸார்டர் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணியோடு இருக்குது. நான் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு திரும்ப நான் அந்த வாட்டர் பாட்டில் டேபிளில் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு என்னோடய மசிலில் வந்து ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்து ரெக்வயர்டாக இருக்குது. ஸோ மசில் எனர்ஜி லெவல் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மசில் எனர்ஜி அந்த ஆக்ஷனை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட நியூட்ரிஷன் கண்டென்ட், நம்மளோட மசில்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் கண்டென்ட், ஆக்சிஜன், ஸோ இதெல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா என்னால் அந்த மசில் எனர்ஜி லெவல் எனக்கு நார்மலாக இருக்கும், என்னென்ன ஹையாக இருக்கும், என்னால் ஒரு ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது இந்த எனர்ஜிக்கும் நீங்கள் சொல்கிற எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த 5 எலமெண்ட் எனர்ஜி வந்து நம்மளோட மைண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்குன்றது தான் நம்மளோட பிரின்சிபல். ஸோ இது எப்படி நம்மளோட அந்த 5 எலமெண்ட் எனர்ஜியுமே நம்மளோட மைண்டுமே எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ ஃபிசிக்கல் டிஸார்டர், மென்டல் டிஸார்டர் அண்ட் தென் எனர்ஜி டிஃபிஷியன்சி, ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் ஒரு டிசீஸ் ஆர் டிஸார்டரை வந்து கொண்டு வரதுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்போது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா மெக்கானிக்கல் டேமேஜ், அதாவது மெக்கானிக்கலி இப்போ நான் முட்டியில் அடிபட்டிருக்குன்னா எனக்கு வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் டேமேஜ். ஸோ அந்த பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்னால என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா என்னோடய மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மைண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா என்னோடய எனர்ஜி ஃப்ளோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோட ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்லோவாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு அன் டிசீஸு. ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலுமே எனர்ஜி லெவலில் வந்துட்டு ப்ராப்ளம்க்கு க்ரியேட் பண்ணுது. நம்மளோட எனர்ஜி லெவல் வந்துட்டு ப்ராப்பராக இல்லைனாலுமே நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளோட வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுப்போமே. நம்மளுக்கு பிடிச்சவங்க வராங்க, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப பாடி பெயின்ஸ் இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்,
ரொம்ப டயர்டாக இருக்கும்போது எனக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த டயர்ட்னஸ்லாம் பார்க்காம நம்ம வந்து எந்தூசியாஸ்டிக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ என்ன தான் என்னோடய ஃபிசிக்கல் பாடி ரொம்ப வீக்காக இருந்தால் கூட எனக்கு பிடிச்சவங்க வராங்க அப்படின்னா என்னோடய மைண்ட், அதாவது என்னோடய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகி என்னோடய எனர்ஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக வந்து கொண்டு போகுது. ஸோ இதுதான் வந்து கனெக்டிவிட்டி பிட்வீன் தி பாடி, அதாவது ஃபிசிக்கல் மெக்கானிசம்க்கும் எனர்ஜிக்குமே ஒரு கனெக்டிவிட்டி. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு பிடிச்சவங்க வராங்க, அப்போ கூட என்னோடய எனர்ஜி லெவல் வந்து எந்தூசியாஸ்டிக்காக ஹையாக வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செய்கிறதுக்கான எனர்ஜி வந்து என்னால் கொடுக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இப்போது எனக்கு உடம்பு எல்லாமே நார்மலாக இருக்குது, நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன். ஆனால் எனக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு வராங்க, இல்லை நம்மளை பார்க்க வராங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காலும் யோசிக்கவே மாட்டோம், என்ன செய்யணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோம்பேறியாக இருப்போம். ஸோ இது என்ன சொல்லுவதுன்னா, நம்மளோட மைண்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் தென் பாடி வந்து ரெகுலேட் ஆகுதுன்றது இதில் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கனெக்டிவிட்டி பிட்வீன் தி எனர்ஜி அண்ட் அவர் பாடி மூமெண்ட்ஸு ஆர் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சு, நடக்க முடியல, ஸோ அதனால் என்னோடய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய எனர்ஜி சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு மென்டலி நான் வந்து ரொம்ப அஃபெக்டடாக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஆங்ஸைட்டியாக இருக்குது அப்படின்னா இட் மே ஆல்சோ லீட்ஸ் டு அன் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆர் நம்மளோட ஃபிசிக்கல் எனர்ஜி லெவலை அது டிப்ரெஸ் பண்ணுது. ஸோ இதை கரெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போது இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய கோவம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்று நம்மளோட வால், அதாவது செவுத்தில் போட்டுச்சு நல்லா அடிப்போம், இல்லை நம்மளுக்கு கையில் கிடைக்கிற பொருளை வந்து தூக்கி போட்டு கீழே போட்டு உடைப்போம். ஸோ சம்திங், இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து அடிச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் அவங்களோட ஆங்கர் ஆர் அவங்களோட எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இல்லை அதை சப்செட் பண்ணுறதுக்கு நம்மளாக ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்மளோட எமோஷன்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட டேப்பிங் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம தலையில் அடிச்சுக்கிறோம், ஸோ ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல என்னோடய கோவத்தை கொஞ்சமாச்சும் எனக்கு கம்மி பண்ணி கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவம் மட்டும் இல்லை, ஒரு ஃபியராக இருக்கட்டும், ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம அக்யூபங்க்சர் பாயிண்டில் வந்து டேப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது எந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த டேப்பிங் டெக்னிக்னு பார்த்திங்கன்னா, எல்லா சுச்சுவேஷன்லையுமே. இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க்குக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போகிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட எமோஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு எமோஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்ட் ஆர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த டேப்பிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், நான் எழுதிட்டு இருக்கும்போது என்னோடய படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது, நான் மறந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை படிச்சுமே எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளோட மைண்டை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு அதிகமாக கோபம் வருது, ஸோ நம்மளோட ஆங்கர், ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளோட ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ நம்ம ஒர்க்கில் இருக்கோம், ஸோ ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸோ ஒரு ஒர்க்குன்னு இருந்தாலே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவலோடு நம்ம அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ஹாப்பியாகவோ இல்லை நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுன்னாலுமே அதை ஹாப்பியாக நம்மளோட எனர்ஜி அண்ட் தென் நம்மளோட மைண்டை வந்து காமாக வச்சுட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு ஒன் சக்ஸஸ். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளோட மைண்ட் அண்ட் எமோஷன்ஸை வந்துட்டு நார்மலாக ரெகுலேட் பண்ணிவிட்டு வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸோட பாத்தில் தான் கொண்டு போகுது.
ஸோ நிறைய இடத்துல நம்ம லேக் ஆகிறதுக்கு ரீசனே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல்டாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய இடத்துல லேக் ஆகிறோம். ஸோ இந்த நியூ இயர் 2025 வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய எந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எதுலையுமே நம்மளுக்கு தடையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட கண்ட்ரோல் தான் தேவை. ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து நம்மளுக்குள்ளே எப்படி கொண்டு வர போகிறோம், ஸோ அதுதான் இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்குன்னு நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டேப் பண்ணணும். எனக்கு அக்யூபங்க்சர்னா என்னென்ன தெரியாது, எனக்கு மெரிடியன்னா என்னென்னே தெரியாது அப்படின்னிங்கன்னா கூட நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த அக்யூபங்க்சர் டேப்பிங் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எமோஷன்ஸ் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, மென்டல் ஹெல்த்தும் சரி, எல்லாமே நார்மலாக லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸை வந்துட்டு எப்படி நம்ம பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். இந்த சண்டே அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம டேப் பண்ண போகிறோம், ஸோ எந்த பேட்டர்னில் டேப் பண்ண போகிறோம், ஸோ இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஹாப்பியாக இருங்க.